நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 13/6/2013 வியாழக்கிழமை, பஞ்சமி திதி, ஆயிலி நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம், நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையில். மேஷராசி அன்பர்களே, புராதன யோகத்தில் இந்த நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நல்லா விசேஷமாக இருக்க. அதுதான் அதிமுக்கியமான கிரகமான குருவுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, சனியுடைய சுழற்சி, புதனுடைய ஆதிக்க பலம் நன்னா இருக்கிறதுனால குழந்தைகள்லாம் கல்வியில் ரொம்ப விசேஷமாக இருப்பா. வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக சௌக்கியமாக இருக்கும். புதிய வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் உரிய நேரம் இது. இந்த காலகட்டத்தில் புதிய தொழிலை நாம் தொடங்கலாம். இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள். இந்த பகலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே எல்லா காரியங்களும் நமக்கு சித்தியாகும். இந்த நாளை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு சிறப்பு மிக்க நாள்னு சொல்லலாம். 100%க்கு 98% நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே பஞ்சமன யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. 9 கிரகத்தில் 8 கிரகம் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதிமுக்கியமான 4 கிரகங்கள் சதுர்கேந்திரமாக நல்ல ஒரு அரவணைப்பை கொடுக்கறது. உறவு முறைகள்லாம் நல்லா சௌக்கியத்தை கொடுப்பா. கலைத்துறையை சார்ந்தவாளுக்கு சுக்கரனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால நல்ல விசேஷமாக இருக்கும். வெளியூர்லாம் போயிட்டு சௌக்கியமாக திரும்பி வரலாம். புதிய வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் நல்ல உரிய நாள் இது. இந்த நல்ல நேரத்தில் புதிய தொழில் தொடங்கி நல்ல வியாபார அபிவிருத்தியெலாம் வரும். விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல மேன்மையான நாள் இன்றைக்கி. இந்த நாள் ரொம்ப ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். 100%க்கு 99% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. மிதுனராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே அசுபத யோகத்தில் துவங்கி இருக்கிறது சரியில்லையே. 9 கிரகத்தில் 5 கிரகம் தான் சௌக்கியமாக இருக்குது. அதுலேயும் 3 கிரகம் ஏனோ தானோன்னு இருக்கிறது. இப்படி ஏனோ தானோன்னு இருந்தால் நம்ம மனசு சொன்ன பேச்சு கேட்காது. கால் போன போக்கிலே மனம் போகும், மனம் போன போக்கிலே செயல் போகும், செயல் போன போக்கிலே எண்ணங்கள் போய் அப்படியே பதட்டம் வந்துடும். இந்த நாளை பொறுத்தளவுக்கு மௌனமாகவும் அமைதியாகவும் இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். 100%க்கு 44% மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. கடகராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே அசுபமங்கல யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது சரியில்லையே. ஏதாவது ஒரு செய்திகள் காதுக்கு வரும், அப்படியே நம்ம சோர்ந்து போய் உட்காந்துருவோம். அதனால் நமக்கு என்ன மனசு பதட்டம் வரும் பொழுது அந்த பதட்டத்தை நாம் தணிச்சுக்கணும். பக்தியாக இருக்கணும். இன்றைக்கி பொறுத்தளவுக்கு ரொம்ப பிரார்த்தனையில் இருக்கணும். மனசு நல்ல தெளிவு இருக்காது. காரணம் 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் சௌக்கியமாக இருக்கிறது. நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. அந்த பலனோ மற்றவாளுக்கு போய் சேர்ந்துடும். இருந்தாலும் பகல் 4 மணிக்கு மேலே ரொம்ப ஓரளவுக்கு வெளிச்சம் தெரியும். 100%க்கு 48% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. சிம்மராசி என்பர்களே, இந்த நாள் துவக்கமே வசுதாரண யோகத்தில் துவங்கியிருக்கிறது. ரொம்ப விசேஷமாக இருக்க. 9 கிரகத்தில் 8 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதிமுக்கியமாக குரு பகவானுடைய சுழற்சியும் செவ்வாயுடைய சுழற்சியும் சந்திரனுடைய சுழற்சியும் நன்னா இருக்கிறதுனால வரன்கள் வீடு தேடி வரும். இடமாற்றம், வெளியூர் பிரயாணத்தினால நன்மைகள் இதெல்லாம் இன்றைக்கி வந்து சேரும். 100%க்கு 96% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. கன்னியாராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே வசுதாரண யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. விசேஷமாக இருக்க. காரணம் வாசனை திரவிய பொருள்கள்லாம் வீடு வந்து சேரும். ஆபரணங்கள்லாம் வீடு வந்து சேரும். மனசுக்கு ரம்மியமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். பகல் 2 மணிக்கு மேலே மகான்களுடைய தரிசனம் நிச்சயமாக கிடைக்கும். பெரியவாளுடைய ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் கிடைக்கக்கூடிய நாள் இன்று. 100%க்கு 99% மகிழ்ச்சியான நாள் இன்று. துளாராசி அன்பர்களே, ஸ்ரீ அக்ஷயா யோகத்தில் நாள் தொடங்கியிருக்கிறது. விசேஷமாச்சே. 9 கிரகத்தில் 8 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதிமுக்கியமாக 5 கிரகங்கள் குருவுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, புதனுடைய ஆதிக்க பலம், சனி பகவானுடைய ஸ்திரே பலம், புதனுடைய வஸ்தன பலம், இது அத்தனையும் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாமே நமக்கு நடக்கும். இன்றைய பொறுத்தளவுக்கு யோக பாவங்கள்லாம் ரொம்ப நல்லா விசேஷமாக இருக்கிறதுனால புதிய தொழில் சட்டுன்னு தொடங்கிடலாம். வியாபாரமெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எதிர்பாராத செல்வாக்கு செல்வம் நிறைவு மிக்க நாள் இன்று. 100%க்கு 91% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று.
விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே சமஸ்கிருத யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. நல்ல விசேஷமான நேரம். நல்ல ஒரு காதுக்கு ரம்மியமான செய்திகள்லாம், சுப செய்திகள்லாம் வீடு வந்து சேரும். 9 கிரகத்தில் 6 கிரகம் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதிமுக்கியமான கிரகமான புதனுடைய அம்சம் நன்னா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சௌக்கியமான நாள்னு சொல்லலாம். குதூகலமாக இருப்பா. கல்வியை சார்ந்தவாளுகளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நல்ல ஒரு ஆசிரியர் பணி, அதே நேரத்தில் சுக்கரனுடைய சாரபலம் நன்னா இருக்கிறதுனால கலைத்துறை நன்னா இருக்கும். கை நிறைய செல்வமும் மனசுக்கு ரம்மியமான ஒரு சுப செய்திகளும் வந்து சேரக்கூடிய நாள் இன்று. இந்த நாளை பொறுத்தளவுக்கு 100%க்கு 94% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே மங்களதாரிணி யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. 9 கிரகத்தில் 8 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதிமுக்கியமான செவ்வாய் பகவானுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால, செவ்வாய் பூமி காரகன், நம்மளுடைய சரீரத்தில் இரத்த நாளன்களில் சம்பந்தப்பட்டவன் ஆயனால நமக்கு பூமி யோகம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர் பிரயாணங்கள்லாம் நன்னா இருக்கும். வியாபார நிமித்தம் விசேஷமாக இருக்கும். கலைத்துறை நன்னா இருக்கும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்னால நமக்கு சகல சௌபாக்கியமும் வந்து சேரக்கூடிய நாள் என்று. 100%க்கு 96% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே பாஞ்சனி யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. சரியில்லையே, 9 கிரகத்தில் 3 கிரகம்தான் ஓரளவுக்கு பலன் தருது. இப்போ சரீர உபாதைகள் ஏதோ செய்கிற மாதிரி இருக்கும். சரீரத்தை பிற்பகல் 3 மணி வரை, 3 மணிக்கு மேலே வியாபார நிமித்தம் நன்னா இருக்கும். அப்படியே அமைதியாக கொண்டு போயிடணும். கலைத்துறையை சார்ந்தவால எதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இன்றைய பொறுத்த அளவுக்கு 100%க்கு 48% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே அசுபமாலின யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. சரியில்லையே, மனசு அப்படியே கலக்கமாக இருக்கும். காரணம் 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதிமுக்கியமான கிரகங்கள்லாம் பகல் 4 மணிக்கு மேலே நல்ல பலனை தரப்போகிறது. உங்களுக்கு குரு பயிற்சி வர ஆகிருக்கிறது. இப்படி இந்த நேரத்தில் 5ல் வந்திருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்லதே செய்வார், பாதகத்தை உண்டு பண்ண மாட்டார். 100%க்கு 51% மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய நாள் என்று. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே பிரதாயினி யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. 9 கிரகத்தில் 4 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது. இருந்தாலும் அதிமுக்கியமான கிரகங்கள் குரு, செவ்வாய், புதன், சனி, கேது நமக்கு ஒரு சாதகமான நிலையில் இல்லை. குரு பகவானோ சுகஸ்தானத்துக்கு வந்திருக்கா. வந்தும் உடனே பலனை தரமாட்டார், மெல்ல மெல்ல தருவார். இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 43% மட்டுமே நன்மையான நாள் என்று. மீண்டும் நாம் நாளை ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். ஓம் நமோ நாராயணாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் நேயர்களே. இந்த பணம் கொடுக்கல் வாங்கல பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு எங்கே பணம் கொடுத்தாலும் திரும்பி வரவே வராது. வாங்கினாலும் நிறைய நேரம் கொடுக்க முடியாமல் தடுமாறுவாங்க. அதுக்கு ஏதாவது தேதிகள் காரணமாக இருக்கா? குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களுக்கு தான் அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் சிக்கலாகுதா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதுக்கு ஜாதகமும் ஒரு காரணம் இருக்குது. அடிப்படையில் சாதாரணமாக பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி பிறந்தவர்கள், 8ஆம் தேதி பிறந்தவர்கள், அதாவது 4, 13, 22, 31ஆம் தேதி பிறந்தவர்கள், அப்புறம் 8, 17, 26ஆம் தேதி பிறந்தவர்களால் அவங்க யாருக்கா பணம் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் திரும்பி வரவே வராதுங்க. வாங்குறவங்க எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தாலும் சரி, அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுத்துட மாட்டாங்க, இல்லைன்னா கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு போவாங்க. ஆனால் இந்த 4ஆம் தேதி பிறந்தவர்களும் 8ஆம் தேதி பிறந்தவங்களும் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கல் வாங்கலை தவிர்த்துறது நல்லது. அதே போல் இந்த 8ஆம் தேதி பிறந்தவர்கள் வந்து வாங்கினாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்களால கொடுக்க முடியாது. அதுவும் இருக்குது அவங்களுக்கு. அவங்க வாங்கினாலும் கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் வாங்க முடியாது. காரணம் என்னென்னா, அது வந்து ஒரு சுயநலமற்ற எண்ணு சொல்லலாம். அப்புறம் ஜாதகத்தை போய் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்குன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்குங்க. இந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கவங்க கடன் கொடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடாதுங்க. கடன் வாங்கினாலும் கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதனால் வந்து அவங்கள அதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. மற்ற எண்களை பொறுத்தவரையிலும் அவங்க ஜாதகத்தை பொறுத்து நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமே தவிர, இந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த 2 எண்களில் பிறந்தவங்க மட்டும் கொடுத்தாங்கன்னா வாங்குறது கஷ்டம். ஆனால் வாங்கினா எப்படியா நேர்மையாக அவங்க கொடுத்துருவாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கொடுத்துருவாங்க. அதில் 8ஆம் தேதி பிறந்தவர்கள் கொஞ்சம் சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 1, 10, 19, 28ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்றைக்கி சிறு சிறு சங்கடங்கள் இருக்கும். சில காரியங்கள் நடக்கும், சில காரியங்கள் நடக்காது. ரொம்ப எதிர்பார்த்த சில காரியங்கள் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசு துறை மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏராளமாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் மாலை நேரத்தில் போக்குவரத்தை
தவிர்த்துறது நல்லது. வெளியில் போவதை தவிர்த்துறது நல்லது. இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 2, 11, 20, 29ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள். பலவிதமான இனிமையான சம்பவங்கள் உங்களை சுற்றி நடந்த வண்ணம் இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அது பெரிய அளவில் உங்களை பாதிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி சகோதர வழியிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி கிடைக்கும். நண்பர்கள் வகையிலையும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இன்றைக்கி உங்களுடைய ராசியான எண்கள் 1 மற்றும் 5. 3, 12, 21, 30ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்றைக்கி பல விதத்தில் உங்களுக்கு ஏற்றமான நாள்னு சொன்னால் மிகையாகாது. பணவரவுகள் சரளமாகவே இருக்கும். செலவுகள் அதை போல் ஓரளவுக்கு நியாயமான செலவுகளாகவே இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். பழைய சிக்கலாக இருந்த விவகாரங்கள் எல்லாமே இன்றைக்கி ஒரு தீர்வுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வழக்குகளில் நல்ல தீர்ப்பு வருவதற்கான ஒரு உகந்த நாள். இன்றைக்கி நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான். இன்றைக்கி உங்களை அதிர்ஷ்டமான எண் 1 மற்றும் 5. 4, 13, 22, 31ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்றைக்கி கொஞ்சம் ஓய்வான நாள். உங்களுக்கு எந்த விஷயத்தை எடுத்தாலுமே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மந்தமாகவே இருக்கும். பணவரவுகளும் மந்தமாக இருக்கும். செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அடிக்கடி உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கோபம், டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு சென்று அமைதியாக சிறிது நேரம் அமர்ந்திருந்து வருவது நல்லது. இன்னும் உங்கள் அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 5, 14, 23ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்றைக்கி பல விதங்களில் உங்களுக்கு உற்சாகமான சூழ்நிலையை தென்படுகிறது. தொழில்துறை, வியாபார, வர்த்தகங்கள் ஏற்றமான சூழ்நிலையே உங்களுக்கு என்று காணப்படுகிறது. பல விதங்களில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் அமையும். அதனால் நன்மை உண்டாகும். பணிகளிலே ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். அரசு துறை மூலமாக ஆதாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். காலை நேரத்தை துர்க்கை அம்மனுக்கு புது மன்னகளிலே நெய் தீபம் போட்டுவிட்டு பின்பு உங்களுடைய பணிகளை தொடங்க என்று சிறப்பாக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 6, 15, 24ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு சங்கடங்கள் அகன்று சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான நாள். உறவினர் வருகையால் உள்ளம் உகையிடுவீர்கள். எதிர்பாராத இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும். தொழிலில் நல்ல ஏற்றம் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கலைத்துறையினருக்கு இன்று ஒரு பிரகாசமான நாள். இன்னும் கூட அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. 7, 16, 25ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இதுவரை இல்லறத்திலிருந்து வந்த கலக்கங்கள் மறைந்து நன்மையான சூழ்நிலைகள் உங்களுக்கு தென்படும். கணவன் மனைவி உறவு கலகலப்பாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். வெகு தூரத்திலிருந்து நற்செய்தி ஒன்று வரும். தொழில்துறை வியாபாரங்கள் ஏற்றமான சூழ்நிலை என்று தென்படும். இன்று உங்கள் அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 5. 8, 17, 26ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு சாதாரணமான நாள். பல விஷயங்கள் சிறப்பாக நடைபெற்றாலும் ஆதாயம் குறைவாகவே இருக்கும். புதிய முயற்சிகளில் சிலவற்றில் வெற்றியும் சிலவற்றில் தேக்க நிலையும் ஏற்படும். வளர்ச்சியும் தளர்ச்சியும் உள்ள நாள். மாலை நேரத்தில் முருகரை வழிபட்டுவிட்டு பின்பு சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது. இன்று உங்கள் அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 9, 18, 27ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, பழைய தளர்ச்சிகள் அனைத்தும் நீங்கி வளர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு இனிமையான நாள். பலவிதமான இனிய சம்பவங்கள் உங்களை சுற்றி நடந்த வண்ணம் இருக்கும். வரவுகள் சரளமாகவே இருக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நற்செய்தி உங்களை தேடி வரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.